இன்றைக்கு காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. முன்னாடியெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கு. இந்த குரட்டை விடும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். துளசி டீ எல்லா நோய்களும் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாமா? குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? நிச்சயமா கொடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இதுல தேன் கலக்காம எலுமிச்சை சாறு மட்டும் கலந்து காலை நேரத்துல குடிச்சிட்டு வரலாம். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். காலையில் எந்திரிச்சோடனே நம்ம ரொம்ப பிரிஸ்காக இருக்கணும் இல்லையா? அதாவது புத்துணர்ச்சியாக அந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதற்கு மாறா சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு டயர்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் போல இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. டே டு டே லைஃப்பில் நம்ம தினமும் பார்க்குறோம். நிறைய பெண்கள் முக்கியமாக அதை சொல்லுவாங்க. எந்திரிக்கும் போதே ஏண்டா எந்திரிக்கிறோன்னு இருக்குது, காலை தரையில் வச்சு நடக்கும் போதே ரொம்ப சோர்வாக இருக்குது, காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில ஹெல்த் கண்டிஷன் இருக்கும்போது, நம்ம உடல்ல ஏதாவது உடல்நல குறைவு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சோர்வு நம்ம உடல்ல ஏற்படுது. என்னென்ன காரணங்களால இந்த உடல் சோர்வு ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இந்த உடல் சோர்வு ஏற்படும் பொழுது நம்ம மருந்துகள் எடுக்கணுமா, இதை கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணுமா, இல்லை இதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள் என்ன மாற்றம் செய்ய வேண்டும், இது ஏதாவது நோயினோட ஒரு சைன் ஆர் சிம்டமா இருக்குமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக காலையில எந்திரிக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இந்த நாளை நம்ம எப்படிலாம் நம்ம பாசிட்டிவா நம்ம கொண்டு போக போறோம் ஒரு தாட் இருக்கணும். இப்போ மசில்ஸ் பெயின் அப்படின்றது காலைல எந்திரிச்ச உடனே இருக்கும். இல்லைன்னா உடல் முழுவதும் எனக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அடிச்சு போட்ட மாதிரினா ஒரு சோர்வு இருக்குது, கை தூக்குனா வலிக்குது, இந்த பக்கம் திரும்பினா கழுத்து வலிக்குது, குனிஞ்சா இடுப்பு வலிக்குது, காலை தரையில ஊனும் போது குதிக்கால் வலிக்குது. இந்த மாதிரியான வலிகள் காலை நேரத்திலே நமக்கு ஏற்படும். பொதுவா பார்த்தோன்னா ரொம்ப சோர்வா உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரு கொட்டாவி யார்னிங், அந்த கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்கிறது, எந்த வேலை செஞ்சாலும் நம்ம அப்புறம் செஞ்சுக்கலான்ட்டு தள்ளி போடுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா அனிமியா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரியான குறிகுணங்களை நம்ம பார்க்க முடியுது. ரத்த சோகை இருக்கக்கூடிய நிறைய பேர்களை நல்லா கவனிச்சு பாருங்களேன். எப்பவுமே சோர்வா இருக்கிறது, கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கே சோம்பல்தனம் படுவாங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது, தலைமுடி ரொம்ப உதிர்வு ஏற்படுறது, நெஞ்சு படபடப்பு, இதே மாதிரி தான் காலையில எந்திரிச்சோடனே ஒரு சோர்வு இருக்கிறது. இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே தெரியும். நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும் பொழுது இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நைட்ல சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த கேட்டகரியில வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொரட்டை ஸ்னோரிங் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த குரட்டை விடும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இது பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இந்த குரட்டை விடும் பழக்கம் ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்திலேயே நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுறது. பொதுவா ஒபீஸா இருக்கக்கூடிய நபர்கள், உடல் எடை அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இல்லாம இந்த குரட்டை வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் வயதான நபர்களுக்கு பார்த்தோம்னா நம்ம முகத்தில் மற்றும் கழுத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே தளர்வடைஞ்சிருக்கும். தளர்வடையும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஏர் பைப் இருக்கு இல்லைங்களா, மூச்சு குழல்ல இந்த உள்ள இருக்கிற மசில்ஸ் எல்லாமே தளர்வடைஞ்சு அதை அடைப்பு ஏற்படுது. அப்போ அந்த ஏர் பேசேஜ்ல நமக்கு காத்து போகும்போது அதுல ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் தான் நம்ம குரட்டை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி குரட்டை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இரவு முழுவதுமே அந்த ஸ்லீப் ஏப்னியா கண்டிஷன் இருந்துச்சுன்னா இரவு முழுவதுமே நமக்கு உடல் அந்த சரியான தூக்கம் இல்லாததுனால ஒரு உடல் சோர்வு, ஒரு டயர்ட்னஸ், உடம்பு காலையில எந்திரிச்ச உடனே ஏதோ ரொம்ப வேலை செஞ்சுட்டு களைப்பா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி யூரின் போறவங்க நைட்ல, இந்த மாதிரி நைட்ல ஏன் அடிக்கடி நான் யூரின் போறேன் அப்படின்னா, இதுல ரெண்டு கேட்டகரி சொல்லலாம். ஒன்னு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகள். அதிகமான சர்க்கரை அளவு இருக்கும் பொழுது பர்டிகுலரா இரவு நேரத்துல தான் அடிக்கடி யூரின் பாஸ் பண்றதுக்கு எந்திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எந்திரிக்கிறேன், இல்ல அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, அதுவும் பர்டிகுலரா 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் நான் நிறைய நேரம் எந்திரிக்கிறேன்லாம் சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க நைட்ல சரியா தூக்கம் இல்லைன்னா காலையிலுமே ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகள் ஒரு சோர்வு உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். இரவு நேரத்துல தூக்கம் இல்லைன்னா காலையில நம்ம எந்திரிக்கும் போது இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிட்னி டிசீசஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்குமே என்ன ஆகும்னா இரவு நேரத்துல அதிகமா யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறது. இப்பதான் போயிட்டு வந்தேன், திரும்ப வருது, இல்ல நான் யூரின் சொட்டு சொட்டா போற மாதிரி இருக்கு, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி எனக்கு யூரின் போற மாதிரி இருக்கு. அப்போ சிறுநீரகங்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தா இரவு நேரத்துல உறக்கம் அப்படின்றது பாதிக்கப்பட்டு காலை வேளையில் நமக்கு ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு
கிரானிக்கா ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கு, நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நோயினால நமக்கு பாதிக்கப்பட்டு அதனோட விளைவாக கூட நமக்கு காலை வேளையில் ஒரு சோர்வு ஏற்படலாம். நான் சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை நோயை தவிர்த்து அடுத்தடுத்து பார்த்தோம்னா ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள், அதற்கான மாத்திரைகளை நான் தொடர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்றவங்க, ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஹைப்போதைராய்டிசம் இல்லைன்னா ஹைப்பர் தைராய்டிசம். இன்றைக்கு காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. முன்னாடியெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கு. இது இருக்கக்கூடிய கண்டிஷன்ல முக்கியமாக அது பர்டிகுலரா சொல்லணும்னா ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடியில எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சோர்வா இந்த ஒர்க்கை நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், இந்த ஒர்க் என்னால் இப்போ பண்ண முடியாது, கொஞ்ச நாள் தள்ளி பண்ணலாம், கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா, கொஞ்ச நேரம் தூங்கலாமா, அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் சோர்வு எப்பவுமே இருக்கும். இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தைராய்டு லெவல் நார்மலா இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கான கண்டிப்பா சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு, அதையே எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, தைராய்டு நோய்க்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா? நான் பல வருஷமா தைராய்டுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், அதை விட்டுட்டு நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் அது ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசமா இருந்தா அதற்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்திலும் இருக்கு. இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு காலை நேரத்தில் ஒரு சோர்வு இருக்கும். அதே மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ற கண்டிஷன், சரவாங்கி அல்லது முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உடல் சோர்வு அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா காலையில ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சோடனே காலை தரையிலே வைக்க முடியல, குதிகால் வலி ரொம்ப இருக்கு, கால்கள் இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாமே ரொம்ப வலிக்குது, கை விரல்கள் எல்லாமே மடக்க முடியாம ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. முக்கியமா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் காலை வேளையில் ஒரு சோர்வு இருக்கும். எந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் காலையில எந்திரிச்சோடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும், அந்தந்த நோயில இருந்து சிம்டம்ஸ்ல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்ற மாதிரி இந்த குறிப்புகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் நீண்ட வருடங்களாக மருந்து மாத்திரைகள் எடுக்கிறேன்னா அதனோடு சேர்த்து நம்ம சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கணும். பொதுவா நம்ம உடல் எனர்ஜெட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா காலையில எந்திரிச்சு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஹேபிட் என்னன்னா, நம்ம டீ இல்லைன்னா காஃபி வந்து எடுத்துப்போம். இதே இந்த மூலிகை சார்ந்து நம்ம எடுக்கும்போது அதிகமான உடலுக்கு ஒரு புத்துணர்வு தருதுன்னு சொல்லலாம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா துளசி டீ எடுத்துக்கலாம். துளசி டீ நமக்கே எல்லாருக்கும் தெரியும். துளசியில இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே என்னன்னா நம்ம பிரெயின் செல்ஸை ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கும். பிரெயின் செல்ஸ் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்ராஸ் பேலன்ஸா இருக்கிறதுக்கும் நரம்புகள் பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம். அப்ப துளசி டீயை நான் எப்படி ரெடி பண்றது? ரொம்ப சிம்பிள். துளசி இலைகள் உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி துளசி விதைகள் சீட்ஸ், அதோட விதைகளும் கடைகளில் இருக்கும், மார்க்கெட்டில் இருக்கும். அது வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணணும். அதோட மண்ணு நிறைய சேர்ந்துருக்கும். நல்லா வாஷ் சின்னதாக கடுகை விட சின்னதாக தான் இருக்கும். துளசி விதைகளை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. இலைகளையும் நம்ம நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைப்பா டீ மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போறோம்னா சுக்கு, சீரகம், தனியா இருந்தா கொஞ்சம், இது மூணும் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து ஃப்ரை பண்ணி இதோட கலந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த டீ காலையில ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு 1 ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு, தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம பாடியில ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம உடல்ல ரொம்ப வலி இருக்குன்னு சொல்றேன் இல்லைங்களா, காலையில எந்திரிச்சோடனே ரொம்ப சோர்வா இருக்கு, வலி இருந்துகிட்டே இருக்கு, டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாம இந்த துளசி டீ எல்லா நோய்களும் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாமா, குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? நிச்சயமா கொடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இதுல தேன் கலக்காம எலுமிச்சை சாறு மட்டும் கலந்து காலை நேரத்துல குடிச்சிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்தில் கிராம்பு சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இந்த கிராம்பு பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு வலினா நம்ம கிராம்பு தான் பயன்படுத்துவோம். கிராம்பு தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிக்கிறது, பல்வலியா நம்ம கிராம்பு வச்சுப்போம். அஜீரணம் சார்ந்து அது தொடர்பான வலிகள் இருக்கு அப்படின்னா நம்ம கிராம்பு பயன்படுத்துவோம். அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய வலிகளை குறைக்கணும்னா
அப்படின்னா கிராம்பு சூரணத்தை பயன்படுத்தலாம். கிராம்பு சூரணம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இல்ல கிட்னி தொடர்பான பிரச்சனைகள், இரவு நேரத்துல ரொம்ப நேரம் தூங்காம அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்கிறேன், ரொம்ப எனக்கு சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கணும். நம்ம உடல் சோர்வா இருக்கா, அது ஏதோ ஒரு நோயை குறைப்பதற்கான ஒரு அறிகுறி தான். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.